வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பாடு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம மேஷ ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி, சார் ஏற்கனவே எங்கள் ராசிக்கு எந்த நல்ல விஷயமும் நடந்ததில்லை, இதில் 7 சனிக்குள்ள வேற நாங்கள் போயிட்டோம், எங்களுக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு இல்லை, பொது பலன் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குன்னு சொல்கிற நிறைய பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைதாங்க. மேஷத்துக்கு ஜான் ஏர்னா முழம் சரிக்கிடும், அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நிலையே இருக்கும். இதில் வேற இந்த விரய சனி ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சனைகளை சொல்லி மாளாது. அதாவது ஒரு நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது. அது எல்லா வாழ்க்கையில எல்லா தரப்புலையும் சரி, ஒரு வேலை விஷயத்திலாகட்டும், ஒரு தொழில் விஷயத்திலாகட்டும், ஒரு குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், வாழ்க்கையின் எல்லா பகுதியில் பிரச்சனையை தேடியே நீங்கள் போக தேவையில்லைங்க, பிரச்சனை உங்களை தேடி வரும். வீண் பழிகள், பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள், நிறைய பேர் நிறைய கடன்களுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க.
சார் விடிவு காலம் பிறக்குமான்னு கேட்டு பிறக்காதுன்ற முடிவுக்கு நாங்களே வந்துட்டோன்ற மனநிலைக்கு வந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த 7 சனி ஆரம்பிச்சுல அதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா, குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது. இப்படி தான் சார் சொல்கிறீங்க, என்ன நடக்குது, எல்லாரும் இப்படி தான் சொல்கிறீங்க, எங்கள் லைஃப்பில் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா. நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு கடகத்தில் வந்து உட்கார்றாரு, உச்சத்தில் வந்து உட்கார்றாரு. இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, எல்லா ராசிக்கும் 7 சனி நடக்கும்போது குரு இந்த மாதிரி உட்காந்து சப்போர்ட் பண்ணிடுவாரான்னு கிடையாது. ஆனால் உங்கள் ராசிக்கு எவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அவர் உட்காந்து சனியை நேர்கொண்ட பார்வையில் பார்க்க போகிறார். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ஜாதகத்துக்கு 10க்கும் 11க்கும் உண்டான அதிபதி. 10 கர்மஸ்தானம், 11 லாபஸ்தானம். இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். அவர் வந்து தன்னுடைய பார்வை பலன்கள், ஏன்னா குரு நிற்கிற இடத்துனால பெருசாக பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்வை பலன்களான 5, 7, 9, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவரை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்க போகுது. அது எப்படி சார் 7 சனியில் போய் எங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுடைய அந்த 5ஆம் பார்வையினால் 8ஆம் வீட்டை பார்க்கும்போது இதுவரை இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எதிரிகள் விலகுவாங்க. ரொம்ப நாளாக ஒரு ஹெல்த் இஷ்யூவில் இருந்தவங்க அதுக்கு தெளிவான ஒரு மருந்தோ தெளிவான ஒரு வைத்தியமும் கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாள் வேலையில் இருந்த பிரச்சனை ஒவ்வொன்றா உடைய ஆரம்பிக்கும். ஏன்னா 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல குருவின் பார்வை பதிஞ்சு ரொம்ப தண்ணி தாக எடுத்தவங்களுக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் குடிக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு தெளிவான நிலை கிடைக்க போகுது, ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாக போகுது. இந்த 8ஆம் பார்வையும் சரி, 8ஆம் வீட்டை பார்க்குறதும் சரி, 10ஆம் வீட்டை பார்க்குறதும் சரி, 12ஆம் வீட்டை பார்க்குறதும் சரி, இதனோட தெளிவான பலன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, விரய சனிக்கு உண்டான அந்த சுப விரயம்ன்றது இனிமேட்டு தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. இதுவரை தேவையில்லாத இருந்த விரயங்கள் எல்லாம் இனி சுப விரயமாக மாறப்போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கும், வீடு புதுப்பிக்க ஆரம்பிப்பீங்க, சில பேர் இடம் வாங்குவீங்க, சில பேர் வீடு வாங்க போவீங்க, கட்டின வீடு. இன்னொரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கே அது நடக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது நடக்கலாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் சுப செலவுகள் ஆரம்பிக்க போது. இது தொடர்ந்து நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும். வீணாக செலவாகிறதுக்கு சுபமாக செலவாயிட்டு போகலாமே சார், அது நல்ல விஷயம் தானே. மேலும் உங்களுடைய 7ஆம் பார்வையை அவங்களோட 10ஆம் இடத்துல வேலையில் இருந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், மேலதிகாரோட இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது, தெளிவு கிடைக்க போகுது. சார் அப்போ நான் வேலை தேடலாமா சார்? வேலை தேடுங்க, தாராளமாக தேடுங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வேலை தேடும்போது ஒரு நல்ல வேலை அமைப்பு கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சனி வந்து உங்களுக்கு 7 சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை பலு இருந்தே ஆகும். அதை நீங்கள் எந்த வகையிலையும் நீங்கள் தவிர்த்துக்க முடியும்னு நினைக்காதீங்க. ஆனால் இதுக்கப்புறம் வேலைக்கேற்ற ஒரு நல்ல உயர்வு, திறமைக்கேற்ற ஒரு அங்கீகாரம், நல்ல வருமானம் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆஃபீஸில் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். வேலை செய்கிறவங்களாகட்டும், மேல் அதிகாரிகளாகட்டும், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாம் பாசிட்டிவாக மாறும். சார் நான் தொழில் பண்ணுறேன் சார், தொழில் கொண்டான நல்ல அமைப்பு சார், தொழிலை மூடிடலான்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் சார். இல்லை, ஜூன் வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் நல்ல அமைப்பு ஏற்படும், புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க, புதிய தொழில் வாய்ப்புகள் வரும், புதுசாக ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும், பண்ணுறதுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும், நிறைய லாபங்களையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மாணவர்கள் இதுவரை இருந்த படிப்பில் இருந்த தோய்வுகள், இந்த படிக்கிறவங்க எனக்கு இதில் இந்த ஸ்டடி பண்ணலான்னு இருக்கிறேன், இந்த குரூப் எடுக்கலான்னு இருக்கேன், நீட் எழுதலான்னு இருக்கேன், ஆனால் எல்லாமே எனக்கு ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, இல்லை இனிமேல் கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். சனியோடைய குருவோடைய பார்வை சனியின் மேலே நேரடியாக விழுறதுனால அவரோட காரகத்துவத்தையும் கம்மி பண்ணிடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் வண்டியில் போயிட்டே இருப்பீங்க, ஒரு சூரியன் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்ப்பீங்க, டக்குன்னு ஒரு மேகம் மறைச்சு ஒரு மாதிரி கம்ப்ளீட் நிழல் வரும், பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் எல்லாருமே உணர்ந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்துக்கு ஒரு தெளிவான ஒரு நிலை. ஐயோ அப்போ 1 வருஷம் தானே சார், அப்புறம் என்ன ஆகும், கவலைப்படாதீங்க. அப்போ என்னன்றது அப்போதுக்குரிய பலன்களை வச்சு நான் சொல்கிறேன். 1 வருஷத்துக்கு இப்போ தெளிவாக இருக்குது சார், இப்போ அதை பற்றி மட்டும் யோசிப்போமே, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பண்ண நினைக்கிறோமோ அதெல்லாம் இப்போ பண்ணுங்க, சரிங்களா? படிப்புலாம் நல்ல உயர்வு இருக்குது, விரும்பிய இடத்துல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படித்து முடித்தவங்களுக்கு உடனே ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும், வேலைபளு அதிகமாக இருக்கும், ஆனால் வேலை கிடைச்சிடும். திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகிறதுக்குள்ள அமைப்பு நல்லா இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் இந்த இடம் வச்சுக்கிட்டு நான் விற்கலாமான்னு பார்க்குறேன்,
ஆனால் நான் எதிர்பார்த்த ரேட்டுக்கு வரமாட்டேங்குதுன்னா இப்போ விற்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னொன்று பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப நாளாக பிரச்சனையாக இருக்குது சார். சார் அது வரும்ன்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு சார். கிடையாது, அது வரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுது. நீங்கள் அது சம்மந்தமாக பேசலாம் சார். கணவன் மனைவி உறவு அது எப்படி இருக்கும்? கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், நிறைய சிக்கல்கள், மனக்கசப்புகள், தேவையில்லாத வீண் பழிகள் தான். ஆனால் இதுக்கப்புறம் உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சந்திச்சு பேசுங்க. ஒரு நல்ல தெளிவான வாழ்க்கை முறையுக்குள்ள நீங்கள் வர ஆரம்பிச்சிருவீங்க. 2 பேரும் புரிதலான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இல்லை சார் நான் நிறைய பேசிட்டேன் சார், ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ போய் பேசுங்க. இது இதற்குண்டான காலம். இந்த கனிவான காலத்தை உங்களுக்கு வாழ்க்கையை பலமாக்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்திங்க. பிள்ளைகளால் நிறைய ஆதாயம் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் காட்டுதுங்க சார். 7.5 சனியில் எப்படி சார் நல்ல விஷயம் நடக்கும்? குரு சாதகமானா 7.5 சனி மட்டும் இல்லை, எந்த கிரகங்களுடைய காரகத்துவத்தையும் குறைச்சி உங்களுக்கு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியே தீருவாங்க. ஸோ இது உங்களுக்கு உண்டான காரணம். என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருது பிரமாதமான விஷயங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுங்க. குலதெய்வ வழிபாடை தவறவே விடாதீங்க, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதே போல் இந்த வயதானவர்கள் இந்த 7.5 சனி இந்த 3வது சனியாக வந்திருக்குங்க. ஏன்னா மங்கு சனி, பொங்கு சனி, 3வது சனியாக வரவங்க இதெல்லாம் எப்படி சார் இருக்குன்னா கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பார்த்துக்குங்க. இதுவரை என்ன சார் நான் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன். சில பேர்லாம் சொல்லுவாங்க சார் இந்த சுகர் குறையவே மாட்டேங்குது சார், இந்த செக்அப் பண்ணுற அந்த ரிப்போர்ட் நல்லாவே வரமாட்டுது சார், எனக்கு பக்குன்னு இருக்குது சார் ரிப்போர்ட் எடுக்க போகும்போது சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் மருந்துகளுடைய வீரியத்தன்மை அதாவது நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். நல்ல ஹெல்த் ரிப்போர்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். நல்லா இருப்பீங்க, கவலையே படாதீங்க. இதுக்கு மேலே ஒரு தைரிய தன்னம்பிக்கை, ஒரு உந்துதலான செயல்பாடு, உங்களை நீங்களே ஊக்கமாக பார்க்குற கண்ணாடி முன்னாடி பார்க்குற நீங்களே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தெரிய ஆரம்பிப்பீங்க. நீங்கள் நம்புறீங்களோ நம்பலைங்களோ ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களை நம்ப முடியாத அளவுக்கு உங்கள் மனசை கொண்டு போயிடுச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அந்த 1 வருட காலம் உண்மையிலேயே ஒரு பிரகாசமான வெளிச்சம். ஒரு இருட்டு ரூமில் ஒரு பொருளை தேடுறதுக்கும் டக்குன்னு நம்ம கையில் ஒரு டார்ச் கிடச்சி தேடுறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த பொருளை தேடு. ஆனால் அதே ரூம்லேயே ஒரு நல்ல லைட் எரிஞ்சால் எவ்வளோ ஈஸியாக தேடி எடுத்துருவீங்க. அந்த மாதிரி ஒரு நேரம். சரிங்களா? வாழ்க்கையின் எல்லா பகுதியும் சார், வேலை, தொழில், வருமானம், திருமணம், குழந்தை பாக்கியம், எதிர்காலம், உடல் ஆரோக்கியம், சொத்து பத்துக்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் டிக்கு எதை கேட்டிங்கனாலும் நான் சரின்னு சொல்லுவேன். என்ன இறைவன் அருளால் உங்கள் தசாபுத்தி மட்டும் பாவர்களுடைய தசாபுத்தியாக இருந்துடக்கூடாது. இந்த 4, 6, 8 பாண்டுக்குரிய தசாபுத்திகள் நடந்துடக்கூடாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் சேலஞ்ச். என்ன சார் இவ்வளவு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்களே நினைக்காதீங்க. எல்லா பலன்களையும் கண்மூடித்தனமாக மட்டும் சொல்லக்கூடாது இல்லைங்க. ஏன்னா ஒரு தெளிவு உங்களுக்கு வேணும்ல. அப்படி இருக்கிறத கூட நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது அந்த மாதிரி பாவர்களுடைய தசாபுத்தி நடக்காத பலன்கள் நான் சொன்னதை விடவும் ஜாஸ்தியாக நடக்கும். இல்லை சார் பாவர்களுடைய தசாபுத்தி நடந்தால் கூட குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் ஒரு கேரண்டியான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பயப்படாதீங்க. அந்த நன்மைகளோட பலன்கள் பர்சன்டேஜ் கொஞ்சம் குறையலாம், அவ்வளோதான். ரொம்ப நல்ல தசாபுத்தின்னு 95% வரைக்கும் நல்ல விஷயம் நடக்குங்க. இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 50லேருந்து 60 நீங்கள் பார்க்கலாம். அதனால மனசு கோண வேண்டாம். சரிங்களா? உங்களோட சுயஜாதகம் பார்க்கும்போது இன்னும் தெளிவான விளக்கங்களை நம்ம பார்த்துட்டு நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லிடலாம். கவலைப்படாதீங்க. சரிங்களா? சார் உங்களுக்கு உண்டான பரிகாரம் நான் சொல்கிறது 7.5 சனி நடக்கிறதுனால தயவு செஞ்சு ஒரு திருநள்ளாறு போயிட்டு வந்துருங்க. அது நல்ல விஷயம் சார். என்னோட வாழ்க்கையில் இது 2வது சுற்று 7.5 சனி சார். இது மங்கு சனி இல்லை, பொங்கு சனி. மங்கு சனி பொங்கு சனினா 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுடைய மங்கு சனி. 30 வயசுக்கு மேலே சார் எனக்கு, அப்போ நான் என்ன சார் பண்ணணும்? 30, 31 இருக்கேன், 31க்கு மேலே இருக்கேன் அப்படின்னா இது பொங்கு சனி. ஸோ குரு பயிற்சி காலகட்டமாக இருந்தால் கூட சனியின் காரகத்துவத்தை எவ்வளோ குறைக்கிறோமோ குருவின் நட்பலன்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். கடன் இல்லை அப்படின்னா வருமானம் மொத்தமாக கைக்கு வரும் பாருங்க, அந்த மாதிரி. சரியா? அதனால திருநள்ளாறு ஒரு அடி போயிட்டு வந்துருங்க. பொங்கு சனி நடக்கிறவங்க அக்னீஸ்வரர் திருக்கொல்லிக்காடோ ஒரு அடி போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம் சார். அதெல்லாம் நாங்கள் போகிறோம். கொஞ்சம் சிம்பிள் ரெமடியாக சொல்லுங்கள் சார். வீட்டுக்கிட்ட இருக்க சனி பகவான் கோயிலுக்கு தவறாமல் சனிக்கிழமை எல் விளக்கு ஏற்றுங்க. காலையில் சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வைங்க. தெருவில் உங்களுக்கு கண்ணில் படுற இந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த நாய்க்கு, சரிங்களா, பைரவர்னு சொல்லுவாங்க, அவருக்கு பிஸ்கெட்ஸ் இல்லை உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சாப்பாடை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களோட பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸும் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடும். இது எல்லாத்தையும் தாண்டிங்க கிரகங்கள், தசாபுத்திகள், அமைப்புகள் எல்லாத்தையும் விட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க.
நல்ல நேரம் வருதுன்னாலும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் இல்லைங்க. நீங்கள் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்து நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு எல்லாம் போச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா பாசிட்டிவான நேரம் வரதை கூட நீங்கள் தவற விட்டுறக்கூடாது இல்லையா. முதல்ல பாசிட்டிவாக இருங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரும், ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல தைரியத்தை தரும். இந்த ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிற மற்ற விஷயங்களையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. இந்த ஒரு கடுமையான ஏழரசனை காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சகரா பாலைவனத்தில் ஒரு ஏசி ரூம் போட்ட மாதிரி இது ஒரு டைம். இதை என்னெல்லாம் பயன்பட முடியுமோ பயன்படுத்தி டக்கு டக்கு டக்குன்னு லிஸ்ட் டவுன் பண்ணி எல்லா வேலையும் முடிங்க. இந்த வீடியோ பார்த்தவொடனே என்னென்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு லிஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் எழுதுங்க. ஒன்று ஒன்றா முடிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக இதை டிக் பண்ணுவீங்க பாருங்கள். சரிங்களா? கவலைப்படாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சந்தோஷமாக இருங்க. இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறலாம். குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம். ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது? ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும்? 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க. சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்புறோம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம். ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதனால ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து இப்படி நிறைய பண்ணிட்டு இந்த டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டிங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், விருப்பம் முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம் உங்களுக்கு கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.